ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அது பார்த்தீங்களா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ட்ரை தான் பார்க்க போகிறோம். ட்ரை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றது தான். வெறும் மசாலா பவுடர்ஸ் வச்சு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது உங்களுக்கு அண்டர் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பொதுவாக நான்வெஜ்க்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லது. இல்லை குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் நல்லாவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஆட் பண்ணி அது நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா நம்ம எண்ணெயில் வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு அந்த வாசனை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வேணுது. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சிக்கன் வேணும். உங்களுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கிட்டு நல்லா வெந்ததும் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 kg சிக்கன் இருக்கும், அதெல்லாம் போடுறேன். இதில் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் மிக்சர் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எலும்பு மட்டும் கம்மியாக வீட்டு வாங்கி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் இந்த சிக்கனில் நல்லா படுற மாதிரி நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனை வதக்கிடுவோம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். அதனால் நீங்கள் மூடி வச்சுட்டு போதும். அதுலேருந்து வர தண்ணியில் அது ஓரளவுக்கு வெந்துடும். நம்ம ட்ரை சிக்கன் தான் சேர்ப்போம். அதனால் ஓகே தான், ட்ரை மசாலா சிக்கன் தான். இப்போ பாருங்கள் அதில் தண்ணி வந்துருக்கு. இப்போ அந்த தண்ணி நல்லா உங்களுக்கு சுண்டுற அளவுக்கு விட்டாலே போதும். அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் மசாலா நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிற மசாலாவே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதில் உப்பு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மசாலா நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். இந்த மசாலா இந்த பச்சை வாசனை எல்லாம் கோட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான ட்ரை மசாலா சிக்கன் ரெடி. இதுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எதாவது மசாலா பிடிக்கணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது வெறும் சிக்கன் மசாலா மட்டுமே போட்டு கூட செய்யலாம். இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சமாக கலரி வைக்கணும். அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி சூப்பராக அப்படியே தண்ணியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் கசூரி மேத்தி இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எதுக்கு ஆட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நம்மளோட சிக்கன் ட்ரை சிக்கன் கிரேவின்னு நம்ம சேனலில் இன்னும் நிறைய சிக்கன் ரெசிபீஸ்லாம் இருக்குது. சப்பாத்தி கூட செய்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கசூரி மேத்தியை இதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த கசூரி மேத்தியை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அந்த சிறுங்கசப்பு இதில் சேரும்போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, சிக்கனுக்கும் நல்லது. நம்ம இந்தமாரி சிக்கனில் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் சாப்பிட்ருவாங்க. கசூரி மேத்திலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டைமே இல்லை என்ன பண்ணுறது, சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு செய்கிற நேரத்தில் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு சண்டே நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சுட சுட சாதத்துக்கு தொட்டுக்கு சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக ட்ரை மசாலா பவுடர் போட்டு அவ்வளோதான். அது எப்படி வேகுதோ அந்த வேகிற டைம் மட்டும்தான், அந்த 5 to 7 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு வெந்துடும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.